பழனியப்பன். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் நாமக்கல் மாவட்டம் துத்திக்குளம் பகுதியில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். 50 வருஷமா துத்திக்குளத்திலே வசித்து வரேங்க. பல ஆண்டுகளாக நாமக்கல்லை சுற்றி உள்ள லாரி கட்டுமானம் சார்ந்த பட்டறைகளில் கூலி வேலைக்கு சென்று அதில் கிடைக்கும் கூலியை வைத்தே தனது குடும்பத்தை நடத்தி வந்தார். பட்டற வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சமுட்டி அடிக்க முடியல, நல்லா ஸ்ப்ரிங் பட்டுற வேலை. லாரி அடியில் பூந்து வெளியே வராமல உடம்பெல்லாம் அப்படியே டயர்ட் ஆகிருங்க. நானும் அதில் ஒரு 17 வருஷமாக வேலை செஞ்சேங்க. ஆனால் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கூலி தரமாட்டாங்க. இழுக்கடை சம்பளம் தருவாங்க. இதெல்லாம் வச்சு எங்களால் ஒன்றும் முடியலைங்க. இவ்வாறான சூழலில் பழனியப்பன் அவர்களுக்கு எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு தான் செய்து வந்த கடினமான வேலைகளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. பிள்ளைங்க 3 பேர் சார், 2 பொண்ணு 1 பையன். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் படிக்க வச்சோம். வண்டியில் இடையில போயிட்டு இருக்கும்போது படியிலேருந்து கீழே கால் கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு. அதுக்கு மேலே அவராலையும் முடியல. இதனையடுத்து மாற்று வருமானத்திற்காக ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் பழனியப்பன் மற்றும் அவரது மனைவி இணைந்து சிறிய அளவில் மீன் வியாபாரம் செய்து வந்தனர். ஆனால் அதன் மூலம் இவர்களுக்கு போதிய வருமானம் கிடைக்கவில்லை. மீன் கடை போட்டேன் சார். போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வியாபாரம் வந்துட்டு இருந்துச்சு. அதை போட பிடிக்க வாங்குவோம், விற்போம், கொஞ்சமாக வருமானம் இருந்துச்சு. எனவே தனது தொழிலை விரிவுபடுத்த எண்ணிய இவர்கள் பலரிடம் உதவி கேட்டும் கிடைக்கவில்லை. காசு கொடுக்க பிடிக்க யாரும் எந்த உதவியும் எங்களுக்கு கிடையாது சார். இது உண்மையே சார், எந்த ஒரு உதவியும் கிடையாது எங்களுக்கு. இத்தகைய சூழ்நிலையில் பழனியப்பன் அவர்கள் அவர் வசிக்கும் பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் தாட்கோ அலுவலர்களை சந்தித்து தனது தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நிதி உதவி கேட்டு விண்ணப்பித்தார். துத்திக்குளத்தில் மக்களோட முதல்வர் முகாம் போட்டிருந்தாங்க. அதில் நான் மீன் தொழிலுக்காச்சும் ஒரு மனு கொடுத்துருந்தேன். இதனை அடுத்து மிக குறுகிய காலத்தில் PM அஜய் எனப்படும் சுய தொழில் கடன் திட்டம் மூலம் ரூபாய் 50,000 மானியத்துடன் 1 லட்சம் ரூபாய் கடனாக பெற்று தற்பொழுது மீன் கடை ஒன்றை அமைத்துள்ளனர். இப்போ லோன் கிடைச்சவங்களுக்கு அதிகமாக மீன் வாங்கி ஜாமான் வாங்கி போட்டு நல்ல ஒரு வியாபாரம் பரவாயில்ல. இப்போ 2 பேருக்கு கூலி நிற்கிது சார். இதன் மூலம் அதிக அளவிலான மீன்களை விற்பனை செய்து நல்ல வருமானம் ஈட்டி வருகின்றனர். இதனால் இவர்களின் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுகிறது. ரொம்ப சந்தோஷம் லோன் கிடைச்சதுக்கு. லோன் கொடுத்த தாட்கோ ஆபீஸ்க்கு ரொம்ப நன்றி. விபத்தின் காரணமாக வேலைக்கு செல்ல முடியாமல் செய்வதறியாமல் தவித்த அவர்களின் சூழல் மாறி நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நமது தாட்கோ நிறுவனம் அழைத்து செல்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.